முதுமையை பற்றின பயம் உங்களுக்கு போகணுமா? இப்போ வந்து மனித உயிர்களுக்கு 3 பிரச்சனை, 3 பயம். என்னென்னாக்கா, முதுமையை பற்றிய பயம், மரணத்தை பற்றிய பயம், அப்புறம் நோயை பற்றிய பயம். நோயை குணப்படுத்திடலாம். நோய் இல்லாமல் வாழ்வது அது நம்ம கையில் இருக்குது. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்துடலாம். ஆனால் முதுமையை எல்லாத்துக்கும் வந்தே தரும். மரணம் என்பது எல்லாத்துக்கும் வந்தே தரும். அப்படிங்கும்போது இந்த முதுமை பற்றிய நோய் இல்லாமல் வாழ்கிறதுங்க நம்ம கையில் இருக்குது. நம்ம அதை மாற்ற முடியும். அந்த விதிமுறையை நம்மளால் மாற்ற முடியும். அந்த விதியை நம்மளால் மாற்ற முடியும். நம்ம நோயோடு தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. ஆனால் முதுமை எல்லாத்துக்குமே வரும். மரணம் என்பது எல்லாத்துக்கும் வரும். அதனால் நோயை பற்றிய அச்சத்தை நம்மளால் போக்கிடலாம். நோயை பற்றிய பீதியை போக்கிடலாம். ஆனால் மரணத்தை பற்றிய பீதியை, முதுமை பற்றிய பீதியை எப்படி போக்குறது? முதுமை பற்றி நமக்கு ஏன் பயம் வருது அப்படின்னா, முதுமையில் இருக்கிறவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுக்கு மரியாதை கிடைக்குதா, அவங்க அவமதிக்கப்படுகிறார்களா, அவர்களது பிள்ளைகளால், அவர்களது குடும்பத்தாரால், அல்லது அவங்க முக்கியமாக இல்லை அப்படின்னு மற்றவங்க உணர்கிற மாதிரி இருக்குதா? அதை பார்க்கும்போது தான் நமக்கு ஐயோ நம்மளும் அப்போ தான் நமக்கு முதுமை பற்றிய பயமே வரும். முதுமை பற்றி எப்படி போயிடும் அப்படின்னா, இப்போது வயசான காலத்தில் அவங்கள நம்ம மதிக்க மாட்டோம், அல்லது அவங்கள திட்டிகிட்டு இருப்போம், அல்லது அவங்க மற்றவங்களுக்கு இடையூறாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது முதுமை நமக்கும் அந்த மாதிரி வயசாகுமே, அப்போ நம்மளே மற்றவங்க இப்படி தானே சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு ஏன்டா இவங்க உயிரோடு இருக்காங்க, ஏன் இது செத்து போகலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சுற்றி உள்ளவங்க, அவங்க உறவினர்கள். அப்போது அதை பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகுனா, நமக்கும் வயசாகும், அப்போ நம்மளையும் இப்படி தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதுமையை நினச்சாலே இவங்களுக்கு பயம் வந்துடும். அப்போது முதுமையை நினச்சி நம்ம பயப்படக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, முதியவர்களை நேசிக்கணும், முதியவர்களை அன்பு செலுத்தணும், முதியவர்களுக்காக நேரத்தை செலவிடணும், முதியவர்களோடு பேசணும். அப்போ தான் நம்ம முதுமையை பற்றின பயம் நமக்கு போகும். முதுமையை மதிக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் நமக்கும் முதுமையை பற்றின பயம் நமக்கு போகும். நம்ம முதியவர்களை அவமதிக்கிறோம், அவங்க முதியவர்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம அவங்கள அவமதிக்கிறோம், அவங்கள மரியாதை கொடுக்கறது கிடையாது, முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, அவங்கள திட்டுறோம், அவங்களுக்கு பணிவிடை செய்கிறது கிடையாது, அவங்க ஒரு உதவி கேட்டால் செய்கிறது கிடையாது அப்படின்னு நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அச்சுறுத்தல், பீதி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நமக்கு வயசானாலும் நம்மளை இந்த மாதிரி மற்றவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற பயம் நமக்கு வந்துடும். அதனால் முதியவர்களை நாம் மதித்தாதான் நமக்கு முதுமையை பற்றின பயம் போகும். முதுமையை பற்றின பயம், பீதி, அச்சம், அச்சுறுத்தல், முதுமை பற்றின அச்சுறுத்தல் நமக்கு போகும். அதனால் நாம் முதியவர்களை, நம்ம வீட்டில் உள்ள முதியவர்களை நல்லா கவனிச்சுக்கணும், அன்பு செலுத்தணும். அப்படி அன்பு செலுத்தி பணிவிடை செஞ்சு ஒரு குழந்தைய கவனிச்சுக்கிறோம். இப்போ அவங்களால நடக்க முடியாது, எந்திரிச்சு போக முடியாது அப்படின்னா அவங்கள ஒரு குழந்தைய கவனிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது எல்லாம் செய்யணும். செய்யும்போது நம்ம வீட்டில் உள்ள இன்னும் இளைய தலைமுறையினர், சின்ன பசங்க அதை பார்ப்பாங்க. இதை கற்றுக்குவாங்க, முதியவர்களை இப்படி தான் கவனிச்சிக்கணும் அப்படின்னு அவங்க கற்றுப்பாங்க. அதை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, முதியவங்களை ஒழுங்காக பார்த்துக்கோ, அவங்கள்ட்ட ஒழுங்காக பேசுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாம் அதை வாழ்ந்தாலே போதும். சொல்கிறதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம செய்கிறோமா, சொல்கிற மாதிரியே இவங்க நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத அந்த இளைய தலைமுறையினர் பார்ப்பாங்க. அதனால் சொல்கிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை செய்யணும். செய்வது தான் சிறந்த அறிவுரையாக இருக்கும். சிறந்த அறிவுரை எதுனா செயல் தான். அதுதான் உண்மைத்தன்மை. நம்மிடம் உள்ள உண்மைத்தன்மை என்பது நமது பேச்சில் இருக்காமல் நம்முடைய செயலில் இருக்க வேண்டும். நம்முடைய அறிவுரை என்பது நமது செயலில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் சிறந்த அறிவுரை, உண்மையான அறிவுரையும் அதுதான். அதனால் முதியவர்களை நேசிக்க கற்றுக்கணும், முதியவர்களை மதிக்க கற்றுக்கணும், பணிவிடை செய்யணும். அதே நேரத்தில் முதியவர்களுக்கும் ஒரு கடமை இருக்குது. வயசாகிடுச்சு, 60 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, இனிமேல் நான் ஓய்வு எடுப்பேன், வீட்டில் சும்மா இருப்பேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு இல்லாமல் 4 பேர் மதிக்கிற மாதிரி சாகிற வரைக்கும், அதாவது எந்திரிச்சு நடமாடுகிற வரைக்கும் நம்ம ஏதாவது செய்யணும். நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ஒரு முதுமையில் எப்படி வாழ வேண்டும் என்கிற முன்னுதாரணமாக முதியவர்கள் இருக்க வேண்டும். முதுமையில் நான் என்னப்பா மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியும், வயசாகி போச்சு, இனிமேல் நான் எப்படி மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்க முடியும்? முதியவர்களாக எப்படி வாழ வேண்டும் என்கிற ரோல் மாடல் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த பொறுப்பு இருக்குது. முதியவர்களாக எப்படி வாழ வேண்டும் என்கிற முன்மாதிரியாக முதியவர்கள் வாழ வேண்டும். அப்போ முதியவர்களுக்கு என்ன கடமை அப்படின்னா, முதியவர்களாக எப்படி வாழணும். இப்போ இளைஞர்களுக்கு என்ன கடமை அப்படின்னா, இளைஞர்களாக எப்படி வாழணும்.
ஒரு குழந்தையாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லா பருவத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்குது. ஒரு குழந்தையாக எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது, ஒரு நடுத்தர வயதினராக எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது, பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வது, பிறர் மதிக்கிற வாழ்க்கையை எப்படி வாழ்வது, சுயமரியாதையோடு வாழ்வது, குழந்தையாக எப்படி சுயமரியாதையோடு வாழ்வது, வாழ வைப்பது, அது மாதிரி ஒரு முதியவராக எப்படி சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அதை கற்றுக்கணும். முதியவரானால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதியவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளணும். முதுமை ஆயிடுச்சுனாலே இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதை செய், இதை செய், தண்ணியை கொண்டு வா, இதை கொண்டு வா, இப்படி சோம்பேறியாக உட்கார்றது, ரொம்ப திட்டுறது, புலம்புறது, மற்றவங்களோட சுதந்திரமான வாழ்க்கைக்கு இடையூறு செய்வது, நோயோடு இருக்கிறது. முதுமையில் இருக்கிறது நோயோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மிகப்பெரிய தலைவலி ஆகிடுவாங்க. முதியவர்களை வெறுப்பதற்கு அதான் காரணம். நோயினாலே அருவருப்பானது. நீங்கள் எந்த வயசில் நீங்கள் நோயோடு இருந்தாலும் நீங்கள் அருவருப்பானவங்க தான். அதனால தான் நோயை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க. அப்போ முதுமையில் நோயோடு இருந்தால் அதை விட அருவருப்பானது. முதுமையை எப்போ நோயோடு இல்லாதவங்களே இல்லை அப்படிங்கும்போது முதியவர்களாக இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறது அங்கே அதிசயமாக இருக்குது, அபூர்வமாக இருக்குது. எல்லாருக்கும் இங்கே நோய் இல்லாமல் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிங்கும்போது முதியவர்களுக்கும் ஏதாவது ஒரு நோய் இருக்குது. அந்த நோயோடு அவங்கள பார்க்கும்போது அவங்களோட செயல்பாடுகள் எரிச்சலாகவும் அருவருப்பாகவும் இருக்குது. அவர்களை நெருங்க முடியல. நீங்கள் முதியவர்களாக நோய் வந்துருச்சுனாலே நீங்கள் தீண்டத்தகாதவர்களாக ஆகிடுவீங்க. நோய் வந்துட்டாலே தீண்டத்தகாதவர்களாக ஆகிடும். யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அருவருப்பானவர்களாக மாறிவிடும். அவர்களை பார்ப்பது, அவரோட பழகுவது. அதனால் முதுமையில் நாம் மரியாதையோடு இருக்கணும்னா ஆரோக்கியமாக இருக்கணும். சும்மா வயசு இருக்கும்போது ஆட்டம் போட்டுட்டு கண்டதையும் சாப்பிட்டுட்டு கண்டதையும் சிகரெட்டு, பீடி, மதுபானம் எல்லாத்தையும் குடிச்சுவிட்டு பாக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு அவர் வயசான இடத்துல லொக்குன்னு இருமி எச்சு துப்பிக்கிட்டு ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரி ஒரு வயசான இடத்துல எச்சு துப்பிட்டு அருவருப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாக்கா அந்த முதுமை அவமரியாதைக்குடைய ஒரு பருவமாக மாறிவிடும். அதனால் நம்முடைய முதுமையை நாம் அழகாக மாற்ற வேண்டுமென்றால் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதனால் முதியவர்களாக எப்படி வாழ வேண்டும் என்பதை முதியவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முதியவர்களாகவும் மகிழ்ச்சியாக வாழலாம். முதுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் தொடர்பு இருக்கிறது. இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மிச்சம் இருக்கிறது. முதுமையிலும் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை, அப்படிங்கிற ரோல் மாடல், அப்படி ஒரு முன்னுதாரணமாக மற்றவங்களுக்கு வாழ்ந்து காட்டணும். இளைய தலைமுறையினருக்கு வாழ்ந்து காட்டணும். முதுமையிலும் லட்சியவாதியாக வாழணும். முதுமையிலும் காதல் செய்யலாம். முதுமைனா அப்புறம் இந்த காலம் போன காலத்தில் என்ன உனக்கு காதல் வேண்டி கிடக்கு? முதுமையிலும் காமம் உண்டு. காமம் என்பது சாகிற வரைக்கும் இருக்கும். ஒரு 80 வயசில் கூட காமத்தோடு இருக்கலாம். ஆனால் உடலுறவில் இயங்குவதற்கு சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் முத்தமிடலாம்ல, கட்டி அணைக்கலாம்ல, உதட்டோடு முத்தமிடலாம்ல. ஒரு முதுமையான இரு தம்பதிகள் 80 வயசு ஆகுது, அந்த பாட்டிக்கு 80 வயசு, தாத்தாவுக்கு 80 வயசு, 80 வயசு ஆகுதுன்னு வைக்கிங்க, முத்தமிடலாம்ல. அதற்கு உடம்புல ஆரோக்கியம் வேணும். நல்லா குளிக்கணும், பல் விளக்கணும், எல்லாம் சுத்தமாக வச்சுருக்கணும். உடம்புல எந்த நோயும் இருக்கக்கூடாது. உடம்பை பார்த்தா அதில் ஒரு பொலிவு இருக்கணும். முதுமையாக இருக்கலாம், தோல் சுருங்கி இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு தூய்மை இருக்கணும், அதில் ஒரு அழகு இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். அவர்கள் அழகாகத்தான் தெரிவார்கள். அப்போ அவங்க முதுமையிலும் காதல் செய்யலாம், முன்னுதாரணமாக இருக்கணும். முதுமையிலும் விளையாடலாம், முதுமையிலும் நடக்கலாம், முதுமையிலும் ஓடலாம். என்னால் உட்கார மட்டும் முடியாது. நான் என்றைக்கு உட்கார்றேனோ அன்னையிலேருந்து என்னுடைய மரணத்திற்கான நாட்கள் எண்ணப்படுகின்றன. அதனால் எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நடக்கணும். அது கஷ்டப்பட்டு நடந்தாலும் நம்முடைய கடமை செய்யணும். அந்த முதுமை அழகானது, மதிக்கப்பட வேண்டியது, மரியாதை செய்யப்பட வேண்டிய முதுமை அது, போற்றப்பட வேண்டிய முதுமை அது. முதுமையிலையும் நான் உழைச்சிக்கிட்டு இருப்பேன், மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். முதுமையில் நான் நம்பிக்கை இழந்து சோம்பி இருக்க மாட்டேன். முதுமையிலும் காதல் செய்வேன். முதுமையிலும் நீங்கள் இளமையாக இருக்கணும்னா காதல் பண்ணணும். ஏன்னா இளமைங்கிறது என்னென்னா புதுமை தான் இளமை. நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணணும், அதுதான் உங்களை இளமையாக வச்சுக்குமே தவிர, இளமையாக இருக்கீங்க, பிற்போக்குவதியாக இருக்கீங்க, புதுமையாக இல்லை, உங்களோட செயல் புதுமையாக இல்லைன்னா நீங்கள் முதுமை தான். இளமையிலும் முதுமையாகிடுவீங்க. முதுமையிலும் நம்ம புதுசாக ஏதாவது செய்யணும். புதுசாக ஏதாவது செய்கிறீங்க, புதுமையாக நீங்கள் உங்களை உணர வேண்டும். புதுமையான விஷயங்களை நீங்கள் தேடணும். அப்போ நீங்கள் இளமையாக இருப்பீங்க. முதுமையிலும் இளமையாக இருக்கணும்னா நீங்கள் புதுமையை தேடணும். அது இந்த உலகுக்கு நீங்கள் செய்கிற விஷயம் இந்த உலகுக்கு புதிதாக தெரிய வேண்டும். நீங்களே புதிதானவர், இவர் செய்கிற விஷயம் புதிதாக இருக்கிறது, எல்லோரும் பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் இளமையாக இருப்பீங்க.
பழைய பஞ்சாங்க மாதிரி வயசான காலத்தில் வயசான கிழவி திண்ணையில் உட்காந்து புலம்புற மாதிரி ஏதாவது பழைய விஷயங்கள் பேசுனா அடா போயா இது பழசு, இதில் புதுமையே இல்லை, இதில் கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் 50 வயசில் பேசினாலும் சரி பழமையை பேசிக்கிட்டு பழமையை கொண்டாடிக்கிட்டு புதுமையானதை வரவேற்காமல் புதுமைக்கு தடை போட்டுக்கிட்டு அது தப்பு இது நோட்டை அப்படின்னு சொல்கிறது, அது தப்புன்னு சொல்கிறது, இதெல்லாம் இப்படி பண்ணாத, ஒரு பொம்பளையை அடக்க ஒடுக்கமாக வீட்டிலே உட்காரு, இந்த மாதிரி ஏதாவது பழமையாக பிற்போக்குவாதியாக பேசும்போது இவங்ககிட்ட 50 வயசானாலும் இந்த மாதிரி பேசுகிறவங்க இருக்காங்க. அவங்க 40 வயசில் கூட இந்த மாதிரி பேசுவாங்க, ஏன் 30 வயசில் கூட பேசுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் இளமை கிடையாது, அவங்ககிட்ட முதுமை தான் இருக்குது. அது காலாவதி ஆகுது, அது பயன்படாத ஒன்று, பயன்படாத ஒரு பொருள், எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. அது எந்த வகையிலையும் அதுலேருந்து கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் முதுமையை பற்றின பயத்தை நம்ம போக்கணும்னா நமக்கும் ஒரு 50% பங்கு இருக்குது, முதியவர்களுக்கும் ஒரு 50% பங்கு இருக்குது. முதியவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். முதுமையிலும் நாம் லட்சியவாதியாக வாழ வேண்டும், அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். முதுமையிலும் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என அவர்களுக்கு பிறருக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். முதுமையிலும் எப்படி சுயமரியாதையுடன் வாழ வேண்டும், முதுமையிலும் எப்படி பிறரை எதிர்பார்க்காம பொருளாதாரத்திலும் சரி பிறரை சார்ந்திராமல் எப்படி சுயமரியாதையோடு வாழ்வது, பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்வது. முக்கியமாக அதான், முதுமையினாலே இடையூறாக நினைக்கிறாங்க. ஏன்னா முதியவர்கள் அப்படி தான் மற்றவங்களை இடையூறு செய்கிறாங்க. எந்த வேலைக்கும் போகாமல் உடம்புல ஒரு நோயை வச்சுக்கிட்டு மற்றவர்கிட்ட சாப்பாட்டுக்காகவும் உடம்பு பொருளுக்காகவும் உடைக்கு இருப்பிடம் இது மற்றவர்களுக்காக அண்டி பிழைக்கிற ஒரு இடையூறான வாழ்க்கை வாழ்கிறதுனால தான் முதுமையை இடையூறாக நினைக்கிறாங்க. அப்போ முதுமையை இடையூறாக நினைக்கக்கூடாது அப்படின்னா அவங்க வேலை பார்க்கணும். அப்போ இந்த அரசாங்கமும் உதவி செய்யணும். இந்த அரசாங்கமும் முதியவர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும். இந்த ஓய்வூதியம், வேலைக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா நீ ஓய்வு பெற்று விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. அதுவே மிகப்பெரிய அவமரியாதை. முதுமையில் வேலை செய்யக்கூடாது. வேலை செய்வதற்கு தகுதியற்ற பருவம் தான் முதுமை பருவம். முதுமையில் எந்த வேலையும் செய்ய தகுதி இல்லாத பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே என்ன பண்ணுது, அறிவித்து விடுகிறது போல். இதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணணும் அரசாங்கம், அவங்களுக்கு ஆனால் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஓய்வூதியங்கிறது சும்மா கொடுக்காம அவங்ககிட்ட இருந்து இப்போ முதுமையை 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா தினமும் ஒரு 4 மணி நேரம் வேலை நேரத்தை மட்டும் குறைச்சிருங்க. 60 வயசு ஆயிடுச்சா அவங்க தினமும் 4 மணி நேரம் வேலை பார்க்கணும். 4 மணி நேரம் ஈஸியான வேலையும் மாற்றிடணும். அவங்க வழக்கமாக செஞ்சிட்ருக்கிற வேலையை மாற்றி ஈஸியாக, அல்லது அவங்க விருப்பப்பட்டால் அவங்க வழக்கமான வேலையை செய்யலாம். ஆனால் நீங்கள் 4 மணி நேரம் மட்டும் செஞ்சால் போதும். இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கார், 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடுறாரு. ஆனால் அவருக்கு கற்பித்தலில் ஆர்வம் இருக்குது. அவர்கிட்ட கேட்கலாம், நீங்கள் 60 வயசுக்கு அப்புறம் என்ன வேலையை பார்க்க போகிறீங்க, ஆனால் நீங்கள் 4 மணி நேரம் தான் வேலை பார்க்க போகிறீங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களை 8 மணி நேரம் வேலை செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் விருப்பப்பட்டால் 8 மணி நேரம் கூட வேலை செய்யலாம், உங்கள் விருப்பத்தை நாங்கள் தடை செய்ய மாட்டோம். அதில் நீங்கள் 4 மணி நேரமும் வேலை செய்யலாம். உங்கள் விருப்பம் எது? இல்லை நான் 6 மணி நேரம், நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். நான் 6 மணி நேரம் வேலை பார்க்குறேன், இல்லை நான் 8 மணி நேரம் வேலை பார்க்குறேன், எனக்கு என்ன வயசாகிடுச்சு. அப்போ அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்க இன்னும் வேகமாக இருப்பாங்க, இன்னும் பயனுள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால் ரிட்டையர்ட் ஆகிறவங்கள அவங்ககிட்ட கேட்கணும், ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க நீங்கள், இனிமேல் நீங்கள் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறீங்க? குறைந்தது 4 மணி நேரம், அதுக்கு கீழே போகக்கூடாது. ஒரு 70 வயசுக்கு மேலே போச்சா உங்கள் வேலை நேரத்தை 3 மணி நேரமாக குறைச்சிடணும். ஏன்னா வேலை செய்யலைனாலே அவங்க அதுக்கப்புறம் நம்ம முதுமை அடைஞ்சிட்டோம், நம்ம பயனில்லாதவர்கள், இனிமேல் சாவு தான், நமக்கு மரணத்தை எதிர்நோக்க வேண்டும், அப்புறம் அதுதான் முதுமை. அப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு, மரணத்தையும் முதுமையை பற்றிய அச்சத்தையும் மறந்துட்டு நம்ம நம்முடைய கவனத்தை ஒரு வேலையில் செலுத்தணும். நாம் இந்த வயசுலேயும் நம்ம மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கோம், மற்றவர்கள் மதிக்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு பயனுள்ள வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு வீட்டில் உட்கார வச்சு ஓய்வூதியம் கொடுக்கக்கூடாது. அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு வேலை வாங்கணும். 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா 4 மணி நேரம் நீங்கள் வேலை செய்யணும். 8 மணி நேரம் வேலை செய்தால் நீங்கள் விருப்பப்பட்டால் 8 மணி நேரம் வேலை செய்யுங்க. ஆனால் 4 மணி நேரத்துக்கு குறைவாக வேலை செய்ய உங்களுக்கு அனுமதி இல்லை. 70 வயசு ஆகிடுச்சு, இப்போ உங்கள் வேலை நேரம் 1 மணி நேரம் குறைக்கப்படுகிறது, 3 மணி நேரமாக குறைக்கப்படுகிறது. குறைந்தது நான் 70 வயதில் 8 மணி நேரம் வேலை செய்வேன், இல்லை 70 வயதில் நீங்கள் 6 மணி நேரம் தான் வேலை செய்யணும், அதற்கு அனுமதி இல்லை. 8 மணி நேரம் வேலை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் உங்கள் துறையிலையோ அல்லது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அதை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அல்லது சிலர் சொல்லுவாங்க, நான் 70 வயசு ஆகிடுச்சு, இன்னும் நான் ஆசிரியராகவோ நான் என்னுடைய துறையில் அது நேரத்தில் அவங்க செயல்பாடு குறைவாக இருக்கும், அது அந்த வேலைக்கு தகுதியாக அவங்க இல்லை, அதை ஒத்துக்காமல் இருப்பாங்க.
அதையும் நம்ம கண்காணிக்கணும். அதனால் வந்து 70 வயசுக்கு மேலே எளிதான வேலைகளை 60 வயசுக்கு மேலே ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு எளிதான வேலைகளை செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்யணும். என்ன எளிதான, ரொம்ப எளிதான வேலை, ஒரு நூலகராக இருக்கலாம், ஒரு உடற்பயிற்சி நிலையத்தை பார்த்து கொள்கிறவராக தினமும் 3 மணி நேரம் செலவிடலாம். அப்புறம் வந்து ஒரு ரோட்டின் ஓரமாக வந்து மரங்கள் செடிகள் அதுக்கு தண்ணி ஊற்றுறது, ஒரு விவசாய நிலத்தில் வேலை 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். இந்த மாதிரி எளிதான வேலைகளை உடல் உழைப்பு செஞ்சே ஆகணும். உன்னுடைய விருப்பம் அப்படிலாம் விடக்கூடாது. சும்மா யாருக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடாது. இப்போ செய்யவே முடியல, என்னால் வேலையே செய்ய முடியல, 80 வயசுக்கு மேலே ஆச்சு, அப்படி ஒரு காரணம் வருது, எல்லாம் 90 வயசுக்கு மேலே இப்போ என்னால் நடக்க முடியல, அதனால் எனக்கு வேலையிலேருந்து ஓய்வு கொடுங்கள். அப்போ கொடுக்கலாம். ஓய்வு கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். நடக்க முடியுது, ஓட முடியுது, பேச முடியுது, சகஜமாக எல்லோரும் மாதிரி வாழ முடியுது அப்படின்னா அவங்களுக்கு எதுக்கு சும்மா உட்கார வச்சு சம்பளம் கொடுக்குறீங்க? அப்படி சம்பளம் கொடுக்கக்கூடாது. அது வந்து அவங்ககிட்டேருந்து உழைப்பை வாங்க. அப்போ இங்கே எவ்வளோ வேலைகள் நடக்கும் பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி ஓய்வூதியம் பெறுகிறவர்களே நிறைய பேர் இருக்காங்க. கோடிக்கணக்கான பேர், அதில் பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 2-3 லட்சம் 10 லட்சம் பேர் கூட இருப்பாங்க. இந்தியா முழுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க, கோடிக்கு மேலே இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்தெல்லாம் ஏதாவது வேலையை வாங்கணுன்னா இங்கே எவ்வளோ வேலை நடக்கும் பாருங்கள். அவர்களிடம் வந்து மரங்களை நட்டு அதை பராமரிக்கிற வேலை, தினம் 3 மணி நேரம் நீங்கள் அதுக்கு உரம் வைக்கணும், தண்ணி பாய்ச்சணும், அதில் வந்து நவீன இயந்திரங்களை கொடுத்து களை பறிக்கணும். இப்படி கொடுத்துட்டா பசுமையாக்குற வேலையை அவங்க செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு வந்து பொது இடங்களை வந்து உள்ள விவசாய நிலமாக மாற்றி உணவு உற்பத்தியில் ஈடுபடுவதற்காக தினமும் பண்ணை நிலங்களில் 3 மணி நேரம் நீங்கள் வேலை செய்யணும். அப்படின்னா எவ்வளோ உணவு உற்பத்தி நடக்கும் பாருங்கள். எவ்வளோ வேலைகள் இங்கே நடந்து முடியும், உற்பத்தி அதிகமாகும், நிறைய செயல்கள் நடக்கும். அந்த உழைப்பெல்லாம் நம்ம இன்றைக்கி பயன்படுத்தாமல் இருக்கிறோம். வேலை நிறைய இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். வேலை நிறைய இருக்குது. எங்கேயுமே வேலை இல்லா திண்டாட்டம், வேலையே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குது, இங்கே செய்ய வேண்டிய வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குது. வேலைக்கு ஆள் கிடைக்காத நிலை இருக்கும், அவ்வளோ வேலை இங்கே இருக்குது. நமக்கு அந்த அறிவு இல்லை, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு முன்னால் இருக்கிற வேலை வாய்ப்புகளை கண்டுகொள்கிற திறன் நம்ம கண்ணுக்கு இல்லை. கண்ணாடி போட்டால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு வந்து நம்ம ஒரு லட்சியவாதியாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம வந்து அப்படி வாழ்ந்தால் தான், ஒரு மேம்பட்ட ஒரு நோக்கம் எல்லாம் இருந்தால் தான் இந்த வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியும், வேலைகளை கண்டுபிடிக்க முடியும். நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும்.